முருகனின் அருளை பெற மகா கந்த சஷ்டி விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த 6 நாள் விரதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விஷயங்களை இவ்வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகள் அனைத்தும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் மன அமைதிக்கும் முருகனின் அருளை பெறவும் உதவும். சிவப்பு, பச்சை, மஞ்சள் நிற ஆடை உடுத்தலாம், கட்டாயமில்லை. வீட்டில் இருப்பவர்கள் மாலையில் மேலாக குளித்தால் போதும். வெளியில் சென்று வந்தால் கட்டாயம் தலை குளிக்க வேண்டும். 6 நாட்களும் தாம்பத்திய உறவில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகள், வாக்குவாதம் இருக்கக்கூடாது. குழந்தை வரம் வேண்டி தம்பதிகளாக விரதம் இருப்பது சிறப்பு. மாதவிலக்காக இருந்தால் பூஜை அறைக்கு செல்லாமல் வீட்டில் உள்ளவர்களை தீபம் ஏற்றச் சொல்லி விரதம் மட்டும் இருக்கலாம். கலசம் வைக்காமலும் காப்பு கட்டாமலும் முருகனின் படம் வைத்து கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம். காலையில் வைத்த நெய்வேத்தியத்தை மாலை நேர பூஜைக்கு அப்படியே விடக்கூடாது, புதிதாகத்தான் வைக்க வேண்டும். கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ சூரசம்ஹாரம் பார்ப்பவர்கள் சம்ஹாரம் முடிந்தவுடன் கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும். எந்த விரதம் எடுத்தாலும் சரி, சூரகவசம் முடிந்ததும் ஒரு டம்ளர் பால் அருந்த வேண்டும். 7ஆம் நாள் திருக்கல்யாணம் முடிந்துதான் கந்த சஷ்டி விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். எந்த விரதம் இருந்தாலும் தினமும் தண்ணீர் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். தண்ணீர் குடிக்காமல் விரதம் இருக்கக்கூடாது. முருகன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் அமைதி, ஆரோக்கியம் மற்றும் முன்னேற்றம் மலரட்டும். முருகன் பாடல்கள், கவசம் மற்றும் திருப்புகள் பாராயணம் செய்து முருகனை நினைத்து விரதத்தை நிறைவு செய்யுங்கள்.